Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 767 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இரவும் பகலும் மீட் பண்ணிட்டாங்க. அதாவது டியூக்கும் கேட் வைப்பரும் மீட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஆல்ரெடி ஆகாது. சோ சண்டை கட்டுற மாதிரி நின்றுட்டு இருந்தோடனே மக்கள்லாம் ரவுண்டு கட்டிட்டாங்க. அதனால இங்க இவனுங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததை யாருமே நோட் பண்ணல. இது அவங்களாச்சேன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அவங்கள பாக்குறதுக்காக பக்கத்துல போவாங்க. நல்ல வேலை அந்த டைம் நம்மளுக்கு அத்தனை பேர் வந்து மூணு பேர்த்தையும் போட்டு ஒரே அமுக்கி என்ன பண்ண பாத்தீங்க தெரியுமாடா வீணா போனவனுங்களா, பக்கத்துல போயிருந்தீங்கன்னா பஸ்பமாயிருப்பீங்க. மூணு பேரும் பேசாம நாங்க சொல்றதை கேட்டு 1000 சன்னி கப்பல்ல போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லன்னா தேவையில்லாம 3 கொலவிலும். ஏன்னா இப்ப இவங்க மட்டும் வெளியில வந்து அவங்க பார்த்தாங்கன்னா எரியிற நெருப்புல பெட்ரோலை ஊத்தி விட்ட மாதிரி ஆல்ரெடி அங்க அவனு ரெண்டு பேத்துக்குள்ளேயே எரிஞ்சுட்டு இருக்குது. இதுல இவங்க வேற போய் கலவரத்தை தூண்டி ஒண்ணுமா? அங்க டியூக்கு வைப்பரை பார்த்து என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, முன்ன விட இன்னும் மான்ஸ்டரா மாறிட்டாமா, அங்க மட்டும் என்ன வாழதான் ஒரு காலு போச்சே அப்படின்னு டியூக்க வெறியேத்தி விடுவான். சுத்தி இருக்க மக்கள்லாம் ஐயோ சண்டையை யாராச்சும் ஸ்டாப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கதறுவாங்க. கால் எப்படி போயிருக்கும் தெரியுமா? எல்லாம் அந்த ஜாக் பார்த்த வேலை தான். அந்த ரைசோ இங்கதான் இருக்கான்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்லுன்னு கத்தியோட பக்கத்துல வந்திருப்பான். டியூக்கு வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம எத்தனை டைம்டா உங்ககிட்ட சொல்றதே, எங்களுக்கு தெரியாது தெரியாது தெரியாதா மலமாட்டு மண்டனவனே. அவன் கடுப்பாயி ஒத்த காலை வெட்டிட்டான். இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, நீ சொன்னீன்னா உன் காலை சரி பண்ணிடுவேமா. அவருக்கு தெரியும் இதுக்கப்புறம் அந்த காலை சரி பண்ண முடியாதுன்னு. அதனால நீ என்ன கிண்டனமோ கிண்டிக்கன்னவன மறுபடியும் கத்திய வச்சு பாடியில கண்ட மேனிக்கு கோலம் போட்டுட்டு போயிட்டான். இப்ப வைப்பர் அசிங்கப்படுத்திட்டாரு, டியூக் அசிங்கப்படுத்த வேண்டாமா? எனக்கு காலு போச்சு, அப்போ உனக்கு மட்டும் கை போச்சு. அதை வச்சுட்டு இனிமேட்டு உன்னால சாப்பாடு கூட ஒழுங்கா சாப்பிட முடியாது, ஏன் சண்டையும் போட முடியாது, என்ன பண்ணுவேன்? அவரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பாரு. காலை வெட்டி முடிச்ச உடனே நேரா அவரோட கைக்கெல்லாம் போல அவங்க ஆளுகள்லாம் முன்னாடி போட்டு நீ ஒழுங்கா உண்மையை சொல்லனா உன் கண்ணு முன்னாடியே ஒவ்வொருத்தரையா கொல்லுவோம், இதெல்லாம் தேவையா, ஒழுங்கா நீயே உளறிரும்பா. டியூக்காச்சு பரவாயில்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாரு. ஆனா வைப்பர் அந்த மாதிரியா, டேய் நீங்க எல்லாம் நிஜமாவே சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா இல்ல பாய்சன் கேஸை யூஸ் பண்ணி எங்க எல்லாத்தையுமே வீக் ஆகிட்டு வீக்கான ஆளுகளை அட்டாக் பண்ணி பெரிய வெண்ணெய் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கோழைத்தனம். நீங்க எல்லாம் ஒன்னா நம்பர் கோழைங்கடா, எதுக்குமே லாய்க்கில்ல பாரா. அது அவனுக்கு இன்னும் கடுப்பாயிரும். உடனே இவரு அதுக்கு மேல கடுப்பாயி அந்த சங்கிலிய உடச்சலான்னு போட்டு இழுன்னு இழுத்து பாப்பாரு, வேலைக்கே ஆகல. அதுக்கப்புறம் காட்டு கத்துவாரு, எங்க மக்கள் மேல கத்திய யூஸ் பண்ணுக்கு பதிலா முடிஞ்சா ஏன் மேல யூஸ் பண்ணுங்கடா, அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படி இப்படின்னு கேட்ட உடனே அவங்கள அட்டாக் பண்ணாம இவரை அட்டாக் பண்றதுக்கு ரவுண்டு கட்டிடுவானுங்க. அந்த நிலைமையிலையும் வேண்டாம் தலைவரே வேண்டாம் அவசரப்படாதீங்க பாக்கி. ஆனா அந்த ஆளு கேட்கல, எல்லா ஸ்பேரையும் ஏன் மேல வச்சு அட்டாக் பண்ணுங்கடா நான் தாங்குவேன்னு சொல்லி கத்திட்டே இருந்தவனே கையிலேயே ஒரே போடு, கை போச்சு. முழு கையில கடைசி எண்டு மட்டும் தான். உடனே மாத்தி மாத்தி அசிங்கமா பேசிட்டு வைப்பர் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கு ஒத்த கால் போனதே பெருத்த அவமானம், நான் நீ செத்து இருந்தா கூட கவலையே பட்டிருக்க மாட்டேன், இந்த நாட்டுக்கு ஒரு கிங்கு போதும், நீ எல்லாம் தேவையே இல்லங்கிற மாதிரி சொல்லுவாரா. வாண்டா கடுப்பாயி வேண்டாம் இப்பெல்லாம் பேசாதீங்க எங்களுக்கு கஷ்டமா இருக்குதும்பா. உடனே டியூக்கு கத்தி எடுத்து ஒரு கிங் தானே நான் கிங்கா மாறிக்கிறேன்னு சண்டை போட ரெடி ஆவாரா. வைப்பர் ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுவாரு. இங்க இந்த கின்னு நம்ம ஆளுக சொல்றத கொஞ்சம் கூட கேட்காம கேட்டும் டாகும் தானே இவங்களுக்குள்ள சண்டை ஆகிற மாதிரி அவன் பாட்டுக்கு கேஷுவலா நின்று வேடிக்கை பார்ப்பான். உசோப்பு வேணாண்டான்னு போட்டு அமுக்கிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது அவனுக்கு சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. அவனுங்க போடுற சண்டையை பார்த்துட்டு உசோப்பு அப்படியே மிரண்டுருவான். உடனே கின்னு சும்மா இல்லாம நேரா அவனுகிட்ட போய் சண்டையை ஸ்டாப் பண்ணுங்கடான்னு ஒரு கத்துவான். அவ்வளவுதான் எல்லாரும் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே எல்லாத்தோட மூஞ்சிலையும் அப்படி ஒரு பீதி பதட்டம் நடுக்கும். இது சாமுராயாச்சேன்னு அவங்களுக்கே எப்படி இருக்குதுன்னா டியூக்கும் வைப்பரும் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ பார்த்துட்டாங்களே கின்ன கொல்ல போறாங்கன்னு உசோப்பு இங்க கதறிட்டு இருப்பான். அடுத்த செகண்டுக்கும் போது காஞ்சிரோ மோமோ எல்லாருமே முன்னாடி வந்து நின்றுவாங்க. ஏன்டா இங்க என்ன ஃபேஷன் ஷோ வாடா நடத்திட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு ஸ்டைலா போய் போஸ்ட் கொடுத்து நிக்கிறீங்க, சொன்னா கேட்க மாட்டீங்களாடான்னு இங்க நம்மளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டையை உடப்பாங்க. மொத்த ஊருமே இப்ப அவங்கள நோக்கி தான் வந்துட்டு இருக்குது. அட இருங்க யா சொல்றத கேளுங்க, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிராதீங்கன்னு உசோப்பு எவ்வளவோ பேசி பார்ப்பான். அதெல்லாம் யாரு காதலையும் விழுற மாதிரி இல்ல. அங்க அவனுங்களே வெறியில வந்துட்டு இருக்கானுங்க. இந்த கிறுகு பைய கின்னு அவகிட்ட ஜோல இருக்கிற மக்களே நான் லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க குசுகி கிளான சேர்ந்தவன், என் பேரு கின்னு அப்படின்னு டீட்டெயிலா சொல்லுவான். பின்னாடி உசோப்பியன் சாப்பரையும் பாத்தீங்களா கண்ணெல்லாம் பிதுங்கி வாயெல்லாம் கிழிஞ்சிரும். ஏன்னா இதுக்கு மேல இவனுங்களை காப்பாத்துறது டவுட் தான். நான் இங்க ஏன் வந்திருக்கேன்னா எங்க கண்ட்ரியோட வாரியரான ரைசோவை தேடி தான் வந்தேன். அவன் எங்க இருக்கான் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் இங்க தான் வந்ததா சொன்னாங்க அப்படி இப்படின்னு முழு ஜாதகத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவான். அட எடுபட்ட மொல்ல மாதிரி நாயா, அவனால தான்டா இந்த கண்ட்ரிக்கே இந்த நிலைமை, அதை போய் இப்படி ஓப்பனா சொல்லிட்டியாடான்னு கதருவாங்க. இதுக்கப்புறம் லூஃபி மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் டெரரா தான் போவாங்க. ஏன்னா இவனுக்கு சாமுராயின்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த லூசு பள்ளியிலே வாண்டடா போய் வளரிட்டானுங்க. இனி சண்டை தான் போட்டு தடுத்தாகணும், வேற வழியே இல்ல. அப்படி ரெண்டு பக்கமும் ரெண்டு குரூப்பும் வந்து நிப்பாங்க. ஒரு செகண்டுக்கு அப்படி ஒரு அமைதி.
ஆஹா பெரிய கலவரம் ஆக போதே, இவ்வளவு நாளா நல்லா சோத்த போட்டு பாத்துக்கிட்டாங்க, இப்ப தேவையில்லாம அவங்களை எதிர்த்து சண்டை போட வேண்டியிருக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே தான் நிப்பாங்க. ஆனா வந்தவனுங்க சட்டால்னு சம்மளங்கால் போட்டு எல்லாருமே உட்கார்ந்துருவாங்க. என்ன உட்கார்ந்துட்டாங்கன்னு பார்த்தா திடீர்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த டியூக்கு, நாங்க இவ்வளவு நாளா உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், ஒரு வழியா வந்துட்டீங்களான்னு சொல்லி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஐ மீன் கிங்குங்க 2 பேரும் மட்டும் இல்ல, மொத்த ஊர் மக்களுமே அழுவாங்க, எல்லாம் ஆனந்த கண்ணீர்ல. அங்க அவன் வெட்டுன்னு வெட்டி கொடூரமா மக்கள் எல்லாத்தையும் சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த டைம் அவங்க என்ன சொன்னானுங்க, எங்களுக்கு ரைசோவ தெரியாதுன்னு. ஆனா இப்போ தலைவணங்கி ரைசோ பத்திரமா இருக்காருன்னு சொல்லுவானுங்க. அவ்வளவுதான். இந்த ட்விஸ்ட நம்மளுக்கு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரோட மூஞ்சியும் பார்க்கணுமே, அப்படியே நிஜமா பேயடிச்சு பேந்த முழிச்சுட்டு இருப்பாங்க. அட எல்லாத்தையும் காப்பாத்துறாங்கன்னு சொல்லி நம்ம ஆளுகளை எந்த அளவுக்கு மதிச்சாங்க, அதை விட 10 மடங்கு அதிகமா இங்க இவங்கள மதிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுறாங்க, மொத்த கண்ட்ரியுமே அங்க உட்கார்ந்து தலைவணங்கிட்டு இருக்குது. அப்படின்னு கிட்டத்தட்ட இவங்கள கடவுளாவே பாக்குறாங்க. அட சண்டால பயலுகளா, இது தெரிஞ்ச அந்த எடுபட்ட மூதேவிகளை முன்னாடியே கூப்பிட்டு வந்திருக்கலாமே, என்னடா இப்படி பல்ட்டி அடிச்சிட்டீங்கன்னு இவங்க ரியாக்ஷனை பார்த்தா சிரிப்பா தான் வரும். அப்போ கின்னு, அப்பாடா ரைசோக்கு ஒன்னும் ஆகல, இப்பதான்ப்பா நிம்மதியா இருக்குதுமா. எப்பவுமே சீனில் ட்விஸ்ட் வைக்கிறது நம்ம லூஃபியும் உசோப்பும் தான். அவங்களுக்கே இப்ப ட்விஸ்ட் வச்சிட்டாங்கல்ல, உடனே உசோப்பு பச்சையா போய் கேட்பான், ஏண்டா ரைசோ அப்ப இங்கதான் இருக்கானா, உங்க எல்லாத்துக்கும் அவனை தெரியுமான்னு கேட்டா அத்தனை பேரும் சிரிப்பாங்க. அட சண்டால பயலுகளான்னு கதறி அழுது, நீங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் செத்துட்டீங்கடா, உங்க கண்ட்ரியவே நாசம் பண்ணிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு இவங்க தான் கதறி அழுவாங்க. சொல்லப்போனா நமியாலெல்லாம் அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. உடனே வைப்பர் வந்து தட்டி கொடுத்து, இந்த மேட்டரை உங்ககிட்ட சொல்லாம சீக்கிரட்டா வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. லேண்ட் ஆஃப் ஆனோவை சேர்ந்த கொசுகி கிளானும் இவங்களும் கிட்டத்தட்ட ஃபேமிலியாமா. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய கலவரம் வந்தாலும் சரி, உயிரே போனாலும் சரி, எங்க ஃப்ரெண்ட்ஸை நாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், விற்கவும் மாட்டோம். அதனாலதான் எங்க ஃப்ரெண்டை காப்பாத்த நாங்க உயிரை கொடுத்து போராடணும்னு சொல்லி அந்த வைப்பர் சொல்லுவாரு. அந்த டைமுங்கும் போது கன்ஃபார்மே ஆயிருச்சு, வைப்பரும் நம்ம லூஃபியும் ஒண்ணுதான்னு. அப்படி அவர் சொன்னதை கேட்டுட்டு லூஃபி செம்மையா சந்தோஷப்படுவான். சே, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு. சரி, கடைசியில நம்ம மண்டையவே நம்ம உடச்சுக்கிற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் அந்த கிறுக்கு பையன் ரைசோ யாரு, அடுத்து என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லி அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். டாடா.